ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் திருக்கை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மீன் குழம்புக்கெலாம் நார்மலாகவே நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சேம் டைம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தாளிப்பொடகை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட தாளிப்பொடகை இல்லை அப்படின்னா நீங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டை இது மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம பூண்டு காரமும் அதே மாதிரி பச்சை மிளகாயும் தான் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால் பூண்டும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வதங்கிட்டு இருக்கப்பவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 3 தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்க கேப்பில் இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு இதை நல்லா பொடியாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த திருக்கை மீன் எலும்புக்கு அது மட்டும் இல்லாமல் கை கால் வலி முழங்கால் வலி இருக்கிறவங்களாம் இதை அடிக்கடி வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. முக்கியமாக டெலிவரி ஆனவங்களுக்கு இந்த மீன் குழம்பு அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க, ஏன்னா இது பேக் போனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எப்படி ஆட்டுக்கால் சூப்லாம் நம்ம எனர்ஜிக்காக குடிப்போமோ அதே மாதிரி இந்த மீன் குழம்பு அடிக்கடி வச்சு சாப்பிட்றப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே அதுக்கு ஈக்குவலாக தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மிளகு சீரக பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த மீனில் முள் அதிகமாக இருக்காது, ஸோ நம்ம குழந்தைங்களுக்கும் பயப்படாமல் கொடுக்கலாம். நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மீனோட ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு குக் பண்ண விட்டுருங்க. இந்த மீன் கரையாது நீங்கள் எவ்வளோ நேரம் வேக வச்சாலும், பட் 2 to 3 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிரும். இப்போ மீன்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், வேணுங்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு, நல்லா குழம்பு பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இந்த மீன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஸோ அதனால் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்கி குக் பண்ணி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.